வணக்கம். அன்புள்ள டிவிகே கட்சியில் உள்ளவங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்கா, இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, ரைட்டு. கட்சி ஆரம்பித்து யாரை நம்பி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய ரசிகர் மன்றத்தை நம்பி ஆரம்பிச்சிங்க. உங்கள் ரசிகர்களை நம்பி நீங்கள் முக்கியமாக ஆரம்பிச்சிங்க கட்சி. அதுக்கப்புறம் தான் மக்கள். சரிங்களா? இதில் என்னன்னாக்கா, நீங்கள் ஆரம்பித்தது அவசரமாக, ரைட்டு. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், வரலாம், போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. வந்தவன் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற மீனிங்கே யாரும் வரல. நீங்கள் நீங்கள் தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. அப்படியே உங்களை முதல்வர் ஆக்குனாலும் யார் உங்களுக்காண்டி உழைக்க போகிறாங்கனாக்கா, உங்கள் ரசிகர்கள் தான் மெயினாக. நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சிங்க? இந்த கட்சி மாறுபட்ட கட்சி, தனியாக தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத நாங்கள் செய்ய போகிறோங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. சரிங்களா? அப்படிங்கையில் நீங்கள் என்ன செய்யணுனாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எந்த கட்சி சரியான கட்சி இல்லைங்கிறதுலாம் கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்போ அடுத்த கட்சிலாம் வேஸ்ட். அந்த கட்சியில் உள்ளவங்கள யாரையுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அடுத்த கட்சினா எந்த கட்சியாக இருந்தால் அந்த கட்சியிலேருந்து வரவங்களும் நீங்கள் சேர்க்கவே கூடாது. முக்கியமாக அப்படி சேர்த்திங்கன்னா நீங்களும் சராசரி எல்லாமே இந்த மக்கள் கட்சி இப்போ இருக்கிற கட்சி மாதிரி தான் நீங்களும். சரிங்களா? இப்போ நான் ஒருத்தவங்க ஏற்கனவே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இல்லை, நான் புதுசாக சாப்பாடு போடுறேன்னு சொன்னால் வேறு தர்றேன், அது போடுறேன், இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா அது வேறு. திரும்பவும் நான் வாங்குகிற அரிசி அதே பொருள் எல்லாத்தையும் அதே சேர்த்து அதே சாப்பாடு தான் நீங்கள் தர போகிறீங்க. அப்புறம் எதுக்கு அது? அப்படி இருக்கக்கூடாது. நான் தர்ற பொருளோடு நீங்கள் டேஸ்ட்டாக வேறு மாதிரி செஞ்சு தர்றது தான் பொருள். நான் எந்த கல்லில் அரிசி வாங்கினா அதே அரிசி, அதே பொருள், அதே மாவு ஊற்றி, அதே இட்லி தோசை, அதே ஸ்டவ்வு, அதே இதெல்லாம் வச்சு என்ன இருக்குது? புரியுதுங்களா? அது முறை கிடையாது. நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ரசிகர் மன்றத்துக்கு முக்கியத்துவம் தரணும். உங்கள்கிட்ட இப்போ சேர்ந்துருக்கிறவங்க பூரா நீங்கள் பாருங்கள், வேறு மாற்று கட்சியில் உள்ளவங்க மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு அவங்கள தான் முன்னாடி உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்குன்னு உழைச்சாங்கள்ல இத்தனை வருஷமாக ரசிகர் மன்றம், அதில் ஏதாவது ஒரு ரசிகர் மன்ற தலைவர், திருச்சி மாவட்ட தலைவர், சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் உட்கார வச்சிங்கனாக்கா உங்கள் ரசிகர் மன்ற தலைவரை, ரைட்டு, அவங்கள வச்சு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அடுத்த கட்சிக்காரங்களா கேட்டு கொண்டாந்து அதில் சேர்த்துட்டீங்க. நீங்கள் நாஞ்சில் சம்பதி எத்தனை அவரும் 3-4 கட்சிக்கு போய்ட்டு உங்கள்கிட்ட வந்திருக்காரு. அதெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கையில் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டார். அவ்வளோதான். உங்களுக்கும் ஒரு பேச்சாளர் தேவை, நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. முக்கியமாக அடுத்த கட்சியிலேருந்து வர்றவங்கள நீங்கள் சேர்க்கவே கூடாது. சேர்த்திங்கனால அது முறை கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ரசிகர் மன்றத்தை நீங்கள் மதிக்கலான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது முறை கிடையாது. நீங்கள் முக்கியமாக உங்கள் ரசிகர் மன்றத்தில் உள்ள தலைவர்களை கொண்டாந்து மேலே உட்கார வைங்க. இப்போ புதுசாக வர்றவங்களெலாம் கீழே உட்கார வைங்க. அதுதான் முறை. புதுசாக வர்றவங்களும் நீங்கள் சேர்க்கவே கூடாது. முதல்ல நீங்கள் தான் மாற்றம் கொண்டு வர்றேங்கிறீங்களா தனியாக. வேறு கட்சியில் வரவங்களும் நீங்கள் சேர்க்காமல் ஆட்சி நடத்தினா தான் சரியாக வரும். நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். அதுதான் நியாயமானது. நீங்கள் என்னடா நான் நேற்று வந்தவங்கலாம் கொண்டாந்து மேலே உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்காண்டி 20-30 வருஷமாக உழைச்சவங்கலாம் கீழே உட்கார வச்சுட்ருக்கீங்க. இதே நான் ரசிகர்களுக்காண்டி நான் பேசுகிறேன், உங்களுக்காண்டி பேசுகிறேன். முக்கியமாக ரசிகர்களுக்காண்டி பேசுகிறேன். உங்களுக்காண்டி இப்போ நான் வருஷமாக போஸ்ட் ஓடினவன், ஓடியாந்தவன், வந்தவன், போனவன், மண்டை உடைச்சவன், வீட்டை விட்டு வந்தவன், என்னென்னமோ எப்படியோ அவன் சோறே திங்க கூட டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்துருப்பான். அவனுக்கெலாம் நீங்கள் முக்கியத்துவம் தர்றதில்லை. கேட்டால் அரசியல் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுவீங்க. என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன 10 வருஷம் ஆனாலும் நீங்கள்லாம் இப்போதைக்கு வரவே முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட் கூட நீங்கள் வாங்க முடியாது. அதை வேணால் கன்ஃபார்மாக பண்ணுறேன். முதல்ல உங்கள் ரசிகர் மன்றத்தை அவங்கள கொண்டாந்து மேலே உட்கார வைங்க, தலைவர் ஆக்குங்க. அவங்கள நீங்கள் மதிக்கணும். முதல்ல கண்ணு தெரிஞ்சு அவங்கள மதிக்காமல் யாரோ நேற்று வந்தவங்களாம் தலைவர் பதவி, செயலாளர் பதவி, பொருளாளர் பதவி கொடுத்துட்டீங்க. அதில் ஒரு ஆள் மட்டும்தான், புஷி மட்டும்தான் உங்கள் ஆள், மீதி யாருமே இல்லை. ஆமாம்,
மீதியெல்லாம் வெளியிலேருந்து வந்தாலும் தான் மரியாதை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய ஜாயிண்ட் அடித்தா தான் நீங்கள் ஒரு எம்எல்ஏவாவது வாங்க முடியும். அது ஒன்று சொல்லிடுறேன். தனியாலாம் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. நீங்களே நின்னா கூட தோற்று போயிடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நின்னா கூட தோற்று போயிடுவீங்க. ஒரு எம்எல்ஏ கூட நீங்கள் ஆக முடியாது. சும்மா யார் யாரோ பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எத்தனை % ஆவீங்க அத்தனை % ஆவீங்கன்னு. அரசியலுங்கிறது வேறப்பா, புரியுதுங்களா? சும்மா சாதாரணமாக கிடையாது. ஒரு கட்சியை வச்சு தான் யாருமே ஜெயிக்க முடியுமே தவிர தனியாக யாரும் வந்து முன்னேறவே முடியாது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக நிற்க முடியுதா? இவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவே ஆண்டுட்டு இருக்குது, அதனால் தனியாக நிற்க முடியுதா? யார் முதுகுலையாவது ஏறினா தான் ஜெயிக்க முடியும், ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வாங்க முடியுங்கிறது தான் அவங்க கூட்டணி சேர்றது. அவ்வளோ பெரிய சொத்து மதிப்பு, அவ்வளோ பெரிய இந்தியாவே ஆள்றவங்களாம் அவங்களாலே முடியல. நீங்கள்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்குறீங்களா? என்ன ஆகிற கதை வைங்க.